திரு விஜய் அவர்கள் இப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதனால திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா கண்டிப்பாவே 6 மாசம் இருக்க பொறுத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆகியிருக்க இந்த 6 மாசம் ஹனிமூன் பீரியட்ல திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலை ஃபேஸ் பண்ணணும். முன்னாடியே சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல்ல யார வேட்பாளராக நிறுத்தினாலுமே மக்கள் கண்டிப்பா அவங்களுக்கு ஓட்டு போட்டு திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சதை விட அதிக மார்ஜின்ல ஜெயிக்க வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைனாலும் அந்த ஹனிமூன் பீரியடான 6 மாசம் முடிஞ்ச பிறகு திரு விஜய் அவர்கள் ஹனிமூன் பீரியடான 6 மாசம் மட்டும்தான் ஆட்சி பண்ண போறாரா, இல்ல ஃபுல் கோட்டா ஆஃப் 60 மாசத்தையும் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுல ஆட்சி பண்ண போறாருன்றதுதான் மிக மிக முக்கியமான கேள்வியே. நாம நம்மளோட பல வீடியோஸ்ல சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல இந்த அளவுக்கு வெற்றி பெறுவார்ன்றத நான் எதிர்பார்க்கல. திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி வெற்றி பெறத்த நான் விரும்பவும் இல்லை. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதையும் நான் எதிர்பார்க்கல, கண்டிப்பாவே விரும்பவும் இல்லை. ஆனா திரு விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர், திரு விஜய் அவர்கள் தான் எனக்கும் முதலமைச்சர்ன்றத நான் கண்டிப்பாவே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால திரு விஜய் அவர்கள் அரசியல்வாதியா இருக்கும்போது தான் ஹார்ட் ஒர்க்கையும் ஹோம் ஒர்க்கையும் போடல. இப்ப திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டாரு. கட்சி தொடங்கின 2 வருஷத்துல தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டாரு. ஹார்ட் ஒர்க்கு ஹோம் ஒர்க்குன்னு சொல்லி எதையுமே போடாம திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டாரு. திரு விஜய் அவர்கள் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுயன்ஸ்னால தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனாரா, இல்ல அவரோட குட்டி நண்பா நம்பி சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் ஓட்டு போடுறதுனால திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகியிருக்காருன்னு சொல்லி எண்ணற்ற கேள்வி இருந்தாலுமே திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டாரு.